உங்களுக்கு இருக்கிற நீதி. இப்போ நீங்க பிதா இருக்காருல்ல, பிதா தேவன் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஏதாச்சும் குறை சொல்ல முடியுமா? ஏதாச்சும் குறை சொல்ல முடியுமா? அவரை ஏதாச்சும் ஒரு பாவம் சொல்ல முடியுமா? எதுலையாச்சும் குத்தம் சொல்ல முடியுமா? அவர் நீதி எப்படி நீதி? எவன் சொல்லவே முடியாது. அதை தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்பர் 2, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை. அந்த தைரியத்துக்கு மிகுந்த பலன் இருக்கான். விட்டு விடாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். பாப்பண்டா பிசாசே சொன்னா பாருங்க, யோபு அத்தனை நடக்கட்டும்டா, என் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சுடா, எல்லாம் நடந்துச்சுடா, இங்க பார், என் நீதியை நான் உறுதியாய் பிடித்திருப்பேன், நான் சாகும் வரைக்கும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. கைத்தட்டு. தேவனுக்கு அவன் 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 வந்து சுயநீதியில் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன்லாம் வந்து தேவநீதியை தெரிஞ்சிருந்தா சாமி உலகம் சொல்லாது சார். ஆனால் நீ என்னடா தேவநீதியை வாங்கிட்டு பயமாக இருக்கிறது. பிசாசை பார்த்து ஆமாம் அழகாக இருக்கிறாய், பயமாக இருக்கிறதுன்றான். நீதிமான் ராமன் சொல்லுங்க, சிங்கத்தை போல தைரியமாய், தைரியமாய். நீங்க முடிங்க, தைரியமாய். வாசிமா 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஒருவரும் தொடாதிருந்தும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் என்ன செய்யறான்? இங்க பாருங்க, கேரக்டர் பேசுறாரு. துன்மார்க்கன்னா யாரு? பயந்தவன். சொல்லுங்க. உங்களை திடீர்னு கூட்டு போய் ஹைகோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க, 50 கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்கீங்க சார்ன்னு சொல்றாங்க. அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பீங்க. இல்லை சாமி நீங்களா? யார் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கிற? ஹைகோர்ட் என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற? நாங்களே தெருக்கோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய வக்கீல், எல்லா அறிவும் தெரியும், ஆனால் அவர் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறாரு. அவர் மேலே கேஸை கொண்டு நிப்பாட்டினா அவன் என்னதான் பெரிய வக்கீலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தப்பு செஞ்சானா ஒரு டர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இரத்தத்தில் கழுவப்பட்டு உள்ள ஒன்றும் இல்லைன்னா தைரியமாக நில்லு, நீ நில்லு சார். தைரியம் நீதியோட கனெக்ட் ஆனது. அதனால் இந்த வருஷம் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ, ரோமர், எபேசியர், கலாத்தியரில் போய் என் நீதி எவ்வளோ பெரிய நீதி, உங்களுக்கு எந்த நீதியை தெரியுமா கொடுத்துருக்கிறாரு? எந்த நீதி தெரியுமா? தேவனுடைய நீதியாம். ஹலோ, நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். உங்களுக்கு இருக்கிற நீதி. இப்போ நீங்கள் பிதா இருக்காருல்ல, பிதா தேவன் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஏதாச்சும் குறை சொல்ல முடியுமா? ஏதாச்சும் குறை சொல்ல முடியுமா? அவரை ஏதாச்சும் ஒரு பாவம் சொல்ல முடியுமா? எதுலையாச்சும் குத்தம் சொல்ல முடியுமா? அவர் நீதி எப்படி நீதி? எவன் சொல்லவே முடியாது. அதை தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காராம். அவரை பார்த்து எவனும் கை நீட்ட முடியாதுன்னா என்னை பார்த்து எவனும் கை நீட்ட முடியாது. அவர் கேன்சருக்கு முன்பாக பேசும்போது அந்த நீதியை பார்த்து கேன்சர் பயப்படுது, பிசாசு பயப்படுது, புயல் பயப்படுது. அந்த நீதி எவ்வளவு பவரானதுன்னு காட்டுறதுக்கு தான் குமாரனை அனுப்புனாரு. அவர் வந்து அந்த நீதியில எவன்டாதன் எந்திரிக்கும் போது புயலும் காற்றும் கடலும் அப்படியே சப்டியூ ஆகுது. இதுதான் அவருடைய நீதியோட பவர். அவர் போனா செத்த பிரேதம் எந்திரிக்குது. ஏன்னா அவருடைய நீதி அப்படி நீதி. அவர் போய் நின்னா 38 வருஷம் வியாதி ஒரு செகண்ட்ல எந்திரிக்கிறான். இது எல்லாம் அவருக்குள்ள இருந்த நீதி. நீதி தேவனுடைய வல்லமை நீதியிலே பிரியப்படுகிறது. If you like God's power, or if you want to the manifested God's power, you must know the power of righteousness. உனக்கு வல்லமையை பார்க்கணும் ஆசையா இருக்கா? வல்லமைக்கு ஜெபிக்காத, நீதியை பேசு, வல்லமை வெளிப்படும்.